ஒத்தி போடும் பழக்கத்தை நாம் ஒத்தி போடலாம். வாருங்கள் நண்பர்களே. பெரும் பெரும் கனவுகளுடன், பெரும் பெரும் எண்ணங்களுடன், பெரும் பெரும் செயல்களுடன், பெரும் பெரும் வெற்றிகளை நோக்கி செயலாக நாம் மாறலாம். வாருங்கள். ஹவு டு ஓவர்கம் ப்ரொகாஸ்டினேஷன் பார்ட் 8 பாகம் 8. வேலைகளை ஒத்தி போடும் பழக்கத்தை மாற்றுறதுக்கான பயிற்சி இது. பயிற்சி. ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? உங்களது மாற்றங்களுக்கு நீங்கள் தயாரா? நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த பயிற்சியை முழுசாக கவனிச்சுட்டு உணர்ந்த பிறகு சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே எங்களுக்கு நீங்கள் தர்ற ஒரு உற்சாகம். நன்றி. ஒரே நேரத்தில் பெரிய வேலையை செய்ய வேண்டிய சூழல் வரும்போது அதில் உள்ள சிரமங்களை நினைத்து அதை நம்ம தள்ளி போடுறோம். என்னடா இவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது, எப்படிப்பா செய்கிறது? தள்ளி போடுறதுனால டெட்லைன் மாதிரியான விஷயங்கள், சில சிரமங்கள் அதில் சேருங்கிறதுனால அப்படியே டயர்டாயிரும். ஐயோ தள்ளி போட்டாலும் நீங்கள் வைவாங்க, திட்டுவாங்க. அதுக்கு பதிலாக ஒரு பெரிய வேலையை முதல்ல செய்ய வேண்டியது, அடுத்து செய்ய வேண்டியது சின்ன சின்ன பகுதியாக பிரித்து செய்ய வேண்டியது. ஒவ்வொன்றாக செஞ்சால் பிறகு அது யுனைட் ஆகிடும். சிறிதாக நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போடுற எண்ணத்தை நம்ம குறைக்க முடியும். கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிக்கலாம். சிறிதாக ஆரம்பித்து பெரிதாக மாறலாம். சிறிய மாற்றங்கள் தான் பெரிய வெற்றிகளை தருது. ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? பயிற்சி பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். நமது எண்ணங்கள் அழகாகட்டும், வாழ்க்கை அழகாகட்டும், நமது மனங்கள் மலரட்டும், மனிதம் நிலைக்கட்டும். நன்றி, மகிழ்ச்சி.